ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 23/3/2024 பங்குனி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் பூர நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம் மற்றும் மூலம். இந்த கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக உங்களுக்கு அமைகின்றது. நண்பர்களே, இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மகரம் மற்றும் மீன ராசி நேயர்கள். ஆக மகர ராசி நேயர்களும் கொஞ்சம் மீனராசி நேயர்களும் எதிலையும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக அவசியம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் கரசை கரணம் நிறைந்த நாளாக அமைகின்றது. ஆக இன்றைய தினம் கரசை கரணம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து, குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான சாத்தியக்குறை அதிகப்படுத்தும். ஆக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரம் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி. சரிங்களா? பயன்படுத்திக்கிடுங்க. நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் லாபங்களை வழங்கும். கைமேல் 4 காசு பார்க்க வைக்கும். எல்லாவற்றிலும் ஜாலியாகவும் அபரிமிதமாகவும் இருக்க வைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள். அனுபவிப்ப பிறந்தவர்கள் இன்றைய தினம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அந்த விதத்தில் இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சி ஏற்றம் பெறுவீங்க. சரிங்களா? பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இன்றைய தினம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பாட்டு ஏதாவது பார்ட்டி அது இதுன்னு அடித்து தூக்கிடுவீங்க, ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணிடும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் பொருளாதாரம் இருக்குன்னு தாம் தூம் நாடி வீண் விரயங்களை செஞ்சு வேஸ்ட்டாக கரைச்சிடாதீங்க, பார்த்துருந்துக்கிடுங்க. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த அந்த கடுமையான தன்மை குறைகின்ற நாள். அப்பா இன்றைக்கி தான்டா ஒரு 3 நாள் டைட் வேலை பின்னி எடுத்துருச்சு, இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உடன் வேலை செய்பவர்களோடும் நல்ல இணக்கமான சூழல் இன்றைய தினம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல மகிழ்ச்சிகரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் கூட குறையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அன்பு நண்பர்களே, பெண்கள் வழியிலிருந்து சின்னதான லாபங்கள் வரும். உழைப்பில் பெருசாக சலிப்பு தட்டாமல் அழகாக கடந்து செல்லுகின்ற நாள் இன்றைய நாள். குழந்தைகளினுடைய படிப்பும் மேன்மையுறும். அந்த அளவுக்கு ஏற்றம் பெறுகின்ற நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நிமித்தமாக கடன் வாங்கி சின்னதாக முதலீடு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டஃப் கொடுத்து தொழிலில் கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சூழ்நிலை. தொழில் சார்ந்து ஒரு பின்னடைவு இன்றைய தினம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கடன் அமைப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். தொழிலால் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமான ஓட்டம் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள். உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, தகப்பனாரின் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அவருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய கருத்து முரண்பாடுகள் ஏற்படுத்திக்கிடுவீங்க. அதை கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். திடீர்னு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது தவிர்த்துக்கிறது மேன்மை. சரிங்களா? பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆரோக்கியத்திலிருந்து அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான நாள். ஆயில்யம்,
ஆயிலே நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வருமான ஓட்டம் சிறப்பாக இருந்தாலும் கையில் 4 காசு சேமிக்க முடியாத அளவுக்கு விரைய செலவுகள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது மாதிரியான நாள். உடல்நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது ஆயிலே நட்சத்திரக்காரர்களுடைய கடமை. குறிப்பாக குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி கொடுக்காதீங்க. ஹெல்த் தொந்தரவுகள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற நாள். திருமண அமைப்புகள் இருந்து அந்த தடைகள் விலகுகின்ற நாள். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகுகின்ற நாளாக அமைகின்றது. கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் சிறப்பான ஏற்றம் உண்டு. பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையோடு சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது குடும்பத்தை விட்டுட்டு தொழில் நிமித்தமாக கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டியது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி கிட்ட ஏதாவது ஒரு இணக்கமில்லாத சூழல் ஏற்படுகின்ற நாள். கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துங்க. இல்லைனா பார்ட்னர்ஸோடு கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. எதிலும் நல்ல மன மகிழ்வினையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். சொகுசு வருமானங்கள் இன்றைய தினம் சொகுசு செலவுகளை இன்றைய தினம் செய்வீங்க. அதாவது கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் ஜாலியாக இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. சரிங்களா? அதிக விரயம் இல்லாமல். அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் இயல்பாக சிறப்பாக கடந்து வருவீர்கள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் முன்கூட்டியே நடத்தி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை அடைக்கிறதுக்கான பலம் இன்றைய தினம் கிடைச்சிரும். தொழில் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே ஏற்படுத்தி வச்சுருந்துருப்பீங்க. அதை செய்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி முன் செய்த ஏற்பாடுகளுக்கு இன்றைய தினம் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள் இந்த நாள். பொருளாதார ரீதியாக ஒரு ஃப்ளோ இன்னைக்கு சூப்பராக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதேபோல் சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. ஆனால் என்ன ஒன்று, இன்றைக்கி லவ் அது இதுன்னு போயிட்டு தொழிலில் கவனம் செலுத்தாமல் அதில் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் குறைந்து உயர் அதிகாரியோடு சின்ன திட்டு வாங்குறதுக்கோ வாய்ப்பு அதிகம். உங்களுடைய விளையாட்டுத்தனத்தை குறைச்சிக்கிட்டு உத்தியோகத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் படிப்படியாக குறைகின்ற நாளாக அமைகின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் விலகி இன்றைய தினம் மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பு. சரிங்களா? விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஏற்றங்களை இன்றைய நாள் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை. சொத்து சேர்க்கை செய்கிறதுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக உள்ளது. அதனால் ஏதாவது பெண்டிங்கில் சொத்துலாம் இருக்குது, அதை பிரிக்க வேண்டிய பேச்சுவார்த்தைலாம் இன்றைக்கி மாமன் மச்சான் யாரெல்லாம் பங்கில் இருக்காங்களோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு சிறப்பான நாள். மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரிங்களா? அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான நாள். அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகளை மட்டும் இன்றைக்கி தூக்கி உள்ளே போட்டுறாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை அதிகமாக இழுத்துட்டு போகும். அதனால் ஏதாவது இடம் பார்க்க போகிறீங்க, சைட் பார்க்க போகிறீங்கன்னா அட்வான்ஸே அதிக அளவில் கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன்னா கைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறது நல்லது. அதே போல் இன்றைய தினம் எந்த ஒரு பொருட்சேர்க்கை செய்தாலும் இதோட அதை வாங்கிடலாம், அதோட இதை வாங்கிடலாம், கொஞ்சம் செலவுகள் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், நீடிச்சுக்கிட்டே போகும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி வைக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த நாள் கொஞ்சம் நிதானமாக நகரணும். சரிங்களா? கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளுக்கு மிக மிக சிறப்பான நாள். பெண்களுக்கு குடும்பத்தில் அவங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. எதிலும் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக அமைகின்றது. திருமணம் கைகூடி வருகின்ற மிகச் சிறப்பான நாள். வருமானமும் சீரும் சிறப்புமாக அமையும். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோக இடமாற்றங்கள் உண்டு. பயணங்களால் சில ஒப்பந்தங்களும் பயணங்களால் சில லாபங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் படிப்படியாக விளங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. நட்பு வட்டாரங்கள் கை கொடுப்பார்கள். சரிங்களா? பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும்
தேவையில்லாத செலவுகளால் கடன் சுமையை அதிகரிப்பீர்கள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து வந்த கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 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 பெரிய ஏற்றத்திற்கான நாள் இல்லை, சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கின்ற செயல் தான் நீங்கள் கொஞ்சம் கடன் அமைப்புகளை குறைக்க போகிறீங்களா இல்லை அதிகப்படுத்த போக போகிறீங்களா? கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டீங்க, குறைஞ்சிரும். தாம் அதிகரிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். அதேபோல் உத்திராட நட்சத்திரம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்தவர்களுக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக அமைகின்ற நாள். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து குறைகின்ற நாள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாள். பிடித்த விஷயங்களை உண்ணக்கூடிய நாள் இந்த நாள். சாப்பிட்றதுக்கெல்லாமாங்க ஜோசியம்? ஆமாங்க. அதேபோல் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் பிடித்த உணவுகளை உண்ணக்கூடிய அற்புதமான நாளாக அமைகின்றது. மணி ஃப்ளோ கையில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருமான ஓட்டம் அபரிமிதமாக அமையக்கூடிய நாளாகவும் ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகிறது. குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி அந்யுன்யம் பெருகக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள் இந்த நாள். அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீரும் சிறப்புமான ஏற்றங்களை வழங்குவது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்பாடு அல்லது திட்டமிடல் சரியாக இல்லாததனால் செலவுகளை அதிகரித்து கொஞ்சம் நெருக்கடிகளை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொள்வதற்கான நாள். நம்ம கைக்கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம் என்னவோ அதற்கு உட்பட்டு நம்ம செலவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக மிக அதிகம். சதய நட்சத்திரத்துக்கான நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் வசதியான வாழ்க்கை இன்றைக்கி கிடச்சிக்கும். பிடிச்சதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும். பிடித்த இடங்களுக்கெல்லாம் பயணங்களை செய்வீர்கள். தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் மிக சிறப்பு. குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலைச்சல்களையும் ஹெல்த்தில் சின்ன சின்னதான தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகின்ற நாள். ஆக உடல்நிலையில் சற்று கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது. அதே போல் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும், இல்லைன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு கரையிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, விரைய செலவுகள் சற்றே அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவுகள்லாம் ஒரு ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சில தொந்தரவுகளை அதை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எந்த செயல் செய்தாலும் இந்த நாளில் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிடணும், சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சுகமான செலவுகள், இன்பமான செலவுகள், சுப செலவுகள், வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். நீண்ட நாளாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த டூர், நீண்ட நாளாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த பயணங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். அதே போல் இன்றைய தினம் பெண்கள் வழியிலிருந்து சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைய தினம் செலவானாலும் மனதுக்கு நிறைவான செலவுகளை அது ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. இது ஒரு பொதுவான பலன், சரிங்களா? உங்கள் சுயஜாதகம் வலுத்திருந்தால் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய நாள் யோக நாளாகவே அமையட்டும். நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.